அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். பாரல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்பவே எல்லாருமே நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தது, ஸோ சார் எஸ்ஐ வேகன்சி எப்போ வரும்னு எல்லாருமே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எது வந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிவிச்சிருவோம். ஸோ அந்த அடிப்படையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ 2025 உண்டான 1200+ பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இதை பத்தின ஃபுல் அப்டேட்டும் நம்ம வந்து கண்டிப்பா தெரிவிப்போம். இங்க பாருங்க, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் சென்னை 8 காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுகா மற்றும் ஆயுதப்படை பிரிவு, சரியா, தாலுகேசையும் ஆயுதப்படை இதுலயும் போயிட்டு இருக்காங்க. ஆண் பெண் திருநங்கை பதவிகளுக்கான நேரடி தேர்வு அறிவிக்கைன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷத்தோட முதல் நோட்டிபிகேஷனா விட்டுருக்காங்க. தேதி பாத்தீங்கன்னா இப்பதான். ஸோ இதோட ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம், டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சரிங்களா. அங்கே பாருங்க, தாலுக் பேர் நேரடி தேர்வு 2025 விண்ணப்பதாரிடம் இருந்து. ஸோ சேலரி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 36,900 இருந்து 1,16,600 வரைக்கும். அறிவிக்கை தேதி இன்னைக்கு தான், சரிங்களா. அறிவிக்கை தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான். ஸோ எப்போ வேணாலும் ஃபுல் நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்க. வெளியிட்டனே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அனுப்பி விட்டுருப்பேன், சரிங்களா. ஸோ எப்போ அப்ளிகேஷன் தொடங்குது பாத்தீங்கன்னா 7/4/2025. கடைசி தேதி மே மாசம் 3ஆம் தேதியோட முடியுது. எக்ஸாம் வந்து லேட்டா தெரிவிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லேட்டா தெரிவிப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, 1299 + 53 ஷார்ட்ஃபால் வேகன்சியும் சேர்த்து மொத்தமா பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1352 பேர் என்ன பண்றாங்க, செலக்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுல காவல் சார்பு ஆய்வாளர்கள் தாலுகேசி எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆண்கள்ல 654 பேரும் பெண்கள்ல 279 பேரும். ஸோ மொத்தமா 933 பேரும். காவல் சார்பு ஆய்வாளர்கள் படையில பாத்தீங்கன்னா 255 ஆண்கள், 111 பெண்கள், 366 அப்படின்ற மாதிரி மொத்தமா எத்தனை 1299. இதுல வந்து ஆண்கள் வந்து மொத்தமா 909 பேரையும் பெண்களுக்கு 390 பேரையும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா எடுக்க போறாங்க. அதே மாதிரி 53 ஷார்ட்ஃபால் வேகன்சி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா SC ST அவங்களுக்காக தான் முக்கியமா குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதுல துறை ஒதுக்கீடு பாத்தீங்கன்னா 20% வந்து தாலுக் மற்றும் ஆயுதப்படையிலும் சார்ந்துள்ள வாரிசுதாரருக்கான ஒதுக்கீடு அவங்களுக்கு 80% காலியிடங்கள்ல 10% 9% + 1% அப்படின்னும் ஸ்போர்ட்ஸ் கோட்டால பாத்தீங்கன்னா 10%, சரிங்களா. அதாவது 20% துறை ஒதுக்கீடு போயிடும். பேலன்ஸ் இருக்க 80ல வாரிசுதாரருக்கு 10%, அதே மாதிரி விளையாட்டு ஒதுக்கீடுல 10% முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பற்றாக்குறை பணியிடங்களுக்கு பொருந்த ஷார்ட்ஃபால் வேகன்சிக்கு இது ஒர்க்கேட் ஆகாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வகுப்பு வாரி இடஒதுக்கீடு பாத்தீங்கன்னா தற்போது விதிகளின்படி வகுப்புவார இடஒதுக்கீட்டின் சதவீதம் பற்றாக்குறை காலி பணியிடங்களை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும். SC ST தவிர மற்ற எல்லாத்துக்கும் நாங்க வந்து கம்யூனிவல் வைஸ் நாங்க போஸ்டிங் இதை விட்டுருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்து உங்களோட வயசு எத்தனை, 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் இணையவழி விண்ணப்ப சமர்ப்பித்திருக்கிறதும் மேற்கொண்டு தகவல் அறிவதற்கும் ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலிகிராம்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன், சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோட்டா பிரிப்பாங்க. அதாவது ஏஜ் லிமிட் பிரிப்பாங்க, சரிங்களா. நிறைய பேருக்கு என்ன குழப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் அபிஷியல் வெப்சைட். இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் கோட்டா பிரிப்பாங்க, சரிங்களா. ஒவ்வொரு இதுக்கும் கோட்டா பிரிப்பாங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஏஜ் லிமிட் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ பிசிஎம் பாத்தீங்கன்னா 32 இயர்ஸ். SC ST அவங்க இருந்தாங்கன்னா 35 இயர்ஸ். டிரான்ஸ்ஜெண்டர் பாத்தீங்கன்னா 35 இயர்ஸ். டெஸ்டிடியூட் விடோ 37. எக்ஸர்வீஸ்மேன் அவங்க பாத்தீங்கன்னா 47. போலீஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸ் ரெக்யூஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாமினேஷன்னா 47. ஸோ இதுதான் அதோட என்னது உங்களுக்கு ஏஜ் லிமிட். எஜுகேஷன் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு கம்யூனிவல் ரிசர்வேஷன் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1299 வேகன்சியா ஓப்பன் காம்படிஷன் OCக்கு 31%, பேக்கப் கிளாஸ் 26.5, BCMக்கு 3.5, MBCக்கு 20%, SCக்கு 15%, SCAக்கு 3%, STக்கு 1% இப்படின்றதான் என்ன பண்ணுவாங்க ஒரு தடவை பிரிப்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம்,
ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. ஸோ இது வந்து மோஸ்டா நிறைய பேர் எதிர்பார்த்த ஒரு எக்ஸாம். இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு எதிர்பார்த்த எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. கண்டிப்பா என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. இதுக்குண்டான கிளாஸஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நம்ம கொடுப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாச்சும் மெட்டீரியல் உங்களுக்கு தேவை, சார் இதுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கவும் நாங்கள் தயாரா இருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட் வரும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.